ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன vlog வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா, தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். விசேஷ விரத நாட்களில் என்னோடய வேலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது புத்தாண்டு அன்றைக்கி நாள், அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி புத்தாண்டு அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். புத்தாண்டன்னைக்கு முதல் நாள் மதியம் போல் எடுத்த வீடியோ. விசேஷ விரத நாட்கள் வந்தாலே பெரும்பாலும் எல்லோரும் இப்படி தான் வந்து பண்ணுவீங்க. நான் அப்படி தாங்க வரண்டா வீடு ஃபுல்லாக வந்து மாப்பிளம் போட்டு விட்டுட்டு நல்ல வாசல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரங்கள்லாம் விலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். முதல் நாள் இந்தமாரி வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டோம்னா விசேஷ நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த சமையல் வேலை மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு சுவாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது தமிழ் புத்தாண்டு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வருது இல்லைங்களா, மேக்ஸிமம் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து முதல் நாளே இந்த பூஜை வேலைகளுக்கான முன்னேற்பாடுகள்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, சரியான வெய்ய காட்டுதுங்க எங்கள் சென்னையிலலாம், முடியல, தாங்கவே முடியல. அதுவும் நம்ம மேல் வீடுங்கிறதுனால நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் இறங்க தான் செய்யுது. வேலை செய்யணுங்கிறதே வந்து தோண மாட்டேங்குதுங்க. கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கலாம் போல தான் வந்து இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்தமாரி வேலைகளை வந்து செஞ்சு தானே ஆகணும். மதியம் போல் தான் இதெல்லாம் வந்து மாப் போட்டு விட்டேன். அப்புறம் பூஜை ஷெல்ஃப் இன்றைக்கி ஃபுல்லாக டீப் கிளீனிங் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஷெல்ஃபில் இருந்த சுவாமி படங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சுவாமி படங்கள் எல்லாமே நல்லா வந்து தொடச்சி வச்சுட்டேன். பூஜை பாத்திரங்களும் வந்து தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் மேலே தான் சாதனா டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி அவ்வளோதான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அவள் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நைட்டி டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து முடிச்சாச்சு. எப்போதுமே மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பூஜை ஷெல்ஃப் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. தமிழ் வருடப்பிறப்பு வரும்போது பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதுமாரி இன்றைக்கி வந்து இந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சாச்சுங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமே பார்க்க அவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருந்தது. டெய்லியுமே பூஜை ஷெல்ஃப் அந்த விளக்கேற்றுற இடம் அந்த இடம் மட்டும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க வந்து படுப்பேன். ஏன்னா வந்து டெய்லியுமே சாதனப்பா காலையில் அந்த 4:30 இருந்த டைமில் வந்து அவங்க எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றிட்டு தியானம் பண்ணுவாங்க. அதனாலே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து படுத்துருவேன். இப்போ அடுத்த நாள் வந்து புத்தாண்டு அன்றைக்கி காலையில் எடுத்தது. அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்மளும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு நினச்சிட்டு தாங்க வந்து அலாரெலாம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் வந்து சுத்தமாக வந்து எழுந்திருக்கவே முடியல. இன்றைக்கி லீவு தானே அப்படின்ட்டு கொஞ்சம் அலட்சியம் வேறு, அதனால் எழுந்திருக்கல. ஸோ ஒரு 6 மணி போல் தான் எழுந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு திருவாச வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்கழி மாதத்தில் கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டு இந்த மற்ற நாட்களில் வரவே மாட்டேங்குதுங்க. டெய்லியுமே வந்து அவசர அவசரமாக குட்டி குட்டி கோலமாக தான் வந்து போட்டுட்டு போவேன். இன்றைக்கி வந்து புத்தாண்டுங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வந்து போட்டிருந்தேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வரண்டாலையும் வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம வீட்டில் இந்த செம்பருத்தி செடியில் வந்து பூ இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனால் வந்து சோதனையாக நானும் பார்த்துட்டேன். இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்போ இதேமாரி வந்து விரத நாட்கள்லாம் வந்ததுன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ இல்லைன்னா மேக்ஸிமம் பூவே வந்து பூக்க மாட்டேங்குது. அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூ பூக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு பூ தாங்க வந்து பூத்துருந்தது. நேத்திலாம் ஒரு 5-6 பூ கிட்ட வந்து பூத்துருந்தது. நேற்று பூவெலாம் வந்து வாங்கிட்டு வர மறந்தாச்சு. காலையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறும் விளக்கேற்றிட்டு சாமி மட்டும் வந்து கும்பிட்டுருக்குறாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறமா தான் நான் பொறுமையாக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பால் வரல. பால் வந்ததுக்கப்புறமா ஒரு டீ போட்டு கொடுத்தோம்னா குடிச்சிட்டு அப்புறம் மார்க்கெட் போயிட்டு வர சொல்லணும். பூ பழம் படைக்கிறதுக்கு அப்புறம் சமைக்கிறதுக்கு காயெல்லாம் வந்து இல்லெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். கண்ணுட்டிக்கிட்டு நாய் ரொம்ப பண்ணுது. வெயிட் பண்ணுங்க வரேன் பிஸ்கட் எடுத்துகிட்டு வரேன் இரு. எல்லாம் நின்று பார்க்குது பேர் ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு க்யூவில் நிற்கிறாங்களே, என்ன பண்ணுறது நான் இத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஆமாம் பார்த்திங்கன்னா மாடு கண்ணுட்டிலாம் வந்து வரிசைலாம் நின்றுட்டு இருந்ததுங்க. இன்னும் தீனி வந்து வைக்கல. ஒருத்தவங்களாக இருந்தால் வைக்கலாம். நிறைய பேர் இருக்கிறதுனால ஒருத்தவங்க வச்சுட்டு ஒருத்தவங்க வைக்க முடியாதுன்ட்டு நான் இன்னும் வைக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போய் வந்து வைக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பால் ஆனப்போ தான் வந்தது. இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கலும் தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணுறேன்.
அப்புறம் வடைக்கு வந்து இது பட்டாணி பருப்பு வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தோம்னா அவங்க குடிச்சிட்டு அவங்க வெளியில் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. நேற்று விலைக்கு வச்சு பார்த்துட்டு வந்து எடுக்கலைங்க. இப்போ இது டிஃபின் வழியை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருவேன். அவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்புற நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு மாடு வந்தது. அப்புறம் அந்த மாட்டுக்கு தீனி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்புறம் பொங்கல்லாம் ரெடி ஆனதெல்லாம் அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பொங்கல் வந்து தாளித்து விட்டு சட்னியெல்லாம் வந்து அரைச்சேன். பசங்களை வந்து எழுப்பி விட்டுருக்குறேன். அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரணும். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சதய நட்சத்திரம். என் கணவர் வந்து அந்த நட்சத்திரம் தான். மேக்ஸிமம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு அர்ச்சனை வந்து பண்ணுவோம். கோயிலுக்கு வந்து தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தோம்னா அன்றைக்கி அந்த அர்ச்சனை தட்டுக்கூட அந்த நெய் வச்சு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு கொடுத்துட்டு வருவோம். இன்றைக்கி அதுமாரி தான் வந்து பண்ண போகிறோம். அவங்க மார்க்கெட் போயிட்டு தேங்காய், பழம், அதுக்கப்புறம் வந்து இப்போ சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது பூவெலாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பசங்க இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு எனக்கு பசிக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த பூ தான் வந்து கோயிலுக்கு அர்ச்சனைக்கு வந்து கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன். இப்படி கையிடவே வந்து சுவாமி படங்களுக்கு வந்து பூ வந்து வச்சு விட்டுட்டேங்க. பூ வச்சதுக்கப்புறம் தாங்க வந்து நிறமாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. எங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் வந்து நடந்துருந்தது இல்லைங்களா, ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வேண்டத்தக்கதை அறிவாய் நீ, வேண்ட முழுவதும் தருவாய் நீ. வேண்டத்தக்கதை அறிவாய் நீ, வேண்ட முழுவதும் தருவாய் நீ. வேண்டும் அயல்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிக்கொண்டாய். வேண்டி நீ யாரும் அருள் செய்தாய், யாரும் அதுவே வேண்டி நல்லால். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அது உன் தன் விருப்பம் என்றோ. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சுங்க. வந்தது கொஞ்சம் நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:30 மணி போல் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடபடலான சமையல் தான். இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வருஷப்பிறப்புக்கு வந்து எங்கள் சைடில் வந்து வடை பாயசத்தோட சமையல் பண்ணி தான் வந்து நாங்கள் படையல் பண்ணுவோம். அன்றைக்கி சமையல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாங்காய் பச்சடி வந்து இருக்கும். தமிழ் வருட பருப்பு அன்றைக்கி சமையல் செய்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலெல்லாம் வந்து நான் ரெசிபிலாம் வந்து எடுக்கலைங்க. செய்கிறது சும்மா லைட்டாக வந்து காமிச்சிருந்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி சாதனப்பா தான் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நின்றுட்டு இந்த கவுண்டர் டாப்லேயே வச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் கச்சன்ட்டு கிடக்குது. சமையல் வேலை பார்த்துட்டு அதுவும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். மாங்காய்க்கு மட்டும் நான் வந்து தோல் சீவிட்டு வந்து கட் பண்ணணும், அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே பாதி மாங்காய் வந்து சாதனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அவளுக்கு மாங்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் சாப்பிட போகிறேன்ட்டு அவளுக்கு பாதி கட் பண்ணிக்கிட்டேன்.
ஒரு 11 மணி போல் தாங்க சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 12:30 மணிக்குள்ளலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இன்னும் வடை மட்டும் தான் வந்து போடணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, எப்போதுமே செவ்வாய்க்கிழமையில நம்ம வெற்றிலை தீபம் வந்து போடுவோம். அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காலையில் எத்தனை மணிக்கு வந்து போட்டிருந்தீங்க வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமையில நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் அந்த 1 to 2 செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு வேறு, அதனால் வெற்றிலை தீபமும் வந்து போட்டுட்டு அதே டைமிங்கில் வந்து நம்ம படையிலே வந்து முடிச்சிடலான்ட்டு அதுக்கு தகுந்த மாரி தான் சமையல் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சமையல் செஞ்சது எல்லாமே வந்து இந்த வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, பாத்திரம் சேர்ந்தது எல்லாமே அதையும் வந்து விலக்கி வச்சுட்டேன். கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னும் வடையும் அப்பளமும் வந்து போட்டு எடுக்கணும். கரெக்டாக வந்து இது முடிக்கிறதுக்கு ஒரு டைமிங் வந்து 1 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி அந்த சமையல் செஞ்சது எல்லாமே இந்த மண் பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுருந்தேன். அன்றைக்கி அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து என்னுடைய தங்கச்சி வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கால் பண்ணா, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குது, குட்டி குட்டி மண் பாத்திரமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாரி என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, அம்மா. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த குட்டி குட்டி மண் பாத்திரங்கள்லாம் வந்து இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தது தாங்க. கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அப்பப்போ வந்து இந்த சமையல் செஞ்சது மீதி இருக்கிறதெல்லாம் வந்து இதுமாரி மண் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். காலையில் கோயில் கிளம்புற அவசரத்தில் வெற்றிக்குட்டி சரியாகவே சாப்பிட்லங்க. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பசிக்குதுன்னு உயிரை வாங்கிட்டு, அதெல்லாம் இன்றைக்கி அவனுக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் 2 இருக்குது. மெயினாக இந்த மசால் வடை, ரசம், இந்த சாம்பார்னால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இந்த ரச சாதத்துக்கு மசால் வடை தொட்டு சாப்பிடுவான், சூப்பராக அழகாக சாப்பிடுவான். நல்லா செஞ்சிட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவனுக்காகவே நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த 1:30 மணிக்குள்ளேயே வந்து நான் சாமியை வந்து கும்பிட்டுட்டேங்க. வெற்றிலை தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டேன். அன்றைக்கி சமையல் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்ங்க அது ரெண்டுமே சேர்ந்த மாரி போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன். ரசம், மாங்காய் பச்சடி, பருப்பு, உருளைக்கிழங்கு மசாலா, வடை, பாயசம், அப்பளம் இதுதான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருந்தேன். படைச்சதுக்கப்புறமா அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி முதல் நாள், அப்புறம் அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.